நாங்கள் பார்க்க இருக்கிறது வந்து 2023-2024 நடைபெற்ற ஓஎல் மேத்ஸ் பேப்பர்கிட்ட வந்து பார்ட் 1 இருக்கிற பார்ட் பியில் இருக்கிற 4வது கேள்வி வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும்னா வந்து இரு பெட்டிகளில் ஒரு பெட்டியில் இரு சிவப்பு நிற குமிழ்களும் 3 நீல நிற குமிழ்களும் உள்ளன. மத்திய பெட்டியில் ஒரு சிவப்பு நிற குமிழும் 3 நீல நிற குமிழும் உள்ளன. எல்லா குமிழ்களும் வடிவத்திலும் அளவிலும் ஒத்தவை. மாணவன் ஒருவன் முதலாம் பெட்டியிலிருந்து ஒரு குமிழையும் இரண்டாம் பெட்டியிலிருந்து ஒரு குமிழையும் ஒழுமாற்றாக வெளியே எடுக்கிறான். அப்படி என்றால் வந்து என்னென்று வந்து இந்த நெய்யரி மீது வந்து குறிப்பிங்கன்னு வந்து கேட்கணும். இப்போ வந்து எங்களுக்கு தெரிய வேணும் என்னென்னா வந்து ரெண்டும் வந்து வேறு வேறு பெட்டி, ரெண்டும் வேறு வேறு பெட்டி என்றால் வந்து அந்த வெவ்வேறு பெட்டிகளில் வந்து இருக்கிற ஆக்கள் வந்து வேறு வேறு ஆக்களாக தான் வந்து இருக்க போயிடும். அப்படி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. முழுக்க வந்து இந்த தரக்குறியீடு வந்து வரப்போகுது. அடுத்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிய வேணும். இந்த மாதிரி நெய்யரியில் குறிக்கிற கேள்வியில் வந்து விட வந்து 2 விதமாக வரும். ஒன்று இப்படி வரும், அடுத்து இப்படி வரும். சரிதானே? ஒன்று இப்படி வரும், அடுத்து இப்படி வரும். நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரே பெட்டி என்றா வந்து பிரதி வைப்பில் நாங்கள் பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக நிலட்டுப்படும். பிரதி வைப்பு இன்றி என்று பார்த்தோம்னா வந்து நடுவுக்குள்ளால் வந்து நிலட்டுப்படாமல் வந்து வரும், அதாவது தரப்போடாமல் வந்து வரும். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் வந்து தந்திருக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கு தெரிய வேணும், இப்படியான கேள்விகளில் வந்து ஒன்று இது வரலாம் அல்லது வந்து இது வரலாம். சரிதானே? இது வந்து ரெண்டுமே வெவ்வேறு பெட்டி என்றபடியாக ரெண்டுக்குமே எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. ஆகவே வந்து என்ன முழுக்க வந்து வரப்போகுது. ஓகே, இப்போ நான் வந்து நிலச்சி போட்டேன். அடுத்த பாருங்கோ, இதில் வந்து இரு பெட்டிகளில் இருந்தும் வெளியே எடுக்கப்பட்ட இரு குமிழ்களும் வந்து ஒரே நிறத்தை கொண்டிருப்பதற்கான நிகழ்வை நெய்யர் மீது வட்டத்தை வரைந்து காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. இந்த 2வது கேள்வியில் பாருங்க, 2 கேள்வி கேட்டிருக்கணும். ஒன்று வந்து அவை சொன்னதை வந்து வட்டத்தை வந்து வரைஞ்சி காட்டுட்டாம், அடுத்தது வந்து அதன் நிகழ்தகவை காண்குவாம். சில பேர் என்ன செய்யணுமெண்டா அவை கேட்ட கேள்விக்குரிய வட்டத்தை நிலட்டி காட்டுறது, அதாவது வட்டம் வரைந்து காட்டுறதுக்கு சரியாக விட எழுதுறீங்க. அந்த டென்ஷனில் வந்து அடுத்த கேள்வி இந்த நிகழ்தகவை காண்கின்ற கேள்வியை வந்து ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க. ஆனால் வந்து நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. உங்களுக்கு வந்து தெரிய வேணும், இப்படியான கேள்விகளை வந்து இப்படி வட்டம் வரைஞ்சி காட்ட சொன்னால் வந்து அடுத்த கேள்வி வந்து அந்த நிகழ்தகவை காண்கின்ற கேள்வியாக தான் வந்து இருக்க போகுது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா ரெண்டுக்குமே அதுக்கு ஒரு மார்க்ஸ் இதுக்கு ஒரு மார்க்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்கணும். ஆகவே நாங்கள் வந்து மார்க்ஸை வந்து இழக்கக்கூடாது, அதுக்காக வந்து சொல்கிறேன். ஓகே தானே? அதை என்ன சொல்லியிருக்கணும்னா வந்து இரு பெட்டிகளில் இருந்தும் எடுக்கப்பட்ட இரு குமிழ்களும் ஒரே நிறத்தை கொண்டிருப்பதற்கான நிகழ்தகவு. ஓகே, இதில் வந்து அவை கேட்ட கேள்விக்குரிய நெய்யறிகள் வந்து தரக்குறியீடு வந்து எது வந்து வருமென்று வந்து கண்டுபிடிப்போம். என்ன சொல்லினோம்? இரு குமிழ்களும் ஒரே நிறமாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒன்று சிவப்பு, அடுத்ததும் சிவப்பு. ஓகே, இது வரப்போகுது. திருப்பி இதை பார்த்தீங்கன்னா ஒன்று சிவப்பு, மற்றது நீலம். அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலாம் பட்டியில் இருக்கிற சிவப்பு, 2ஆம் பட்டியில் இருக்கிறது நீலம். இப்போ இவ்வளவு வராது. அப்படின்னா இது மட்டும் வரப்போது வச்சுருப்போம். அப்புறம் இதுக்கு வாங்க, இதுக்கும் வந்து அதே மாதிரி தான். இது மட்டும் ரெட்னு வருது, மிச்சம் 3ம் என்ன சிவப்புன்னு வந்து ரெட் ப்ளூ ஒன்று வந்து வருது. அப்போ இவ்வளவு வராது, இவ்வளவு வந்து வரப்போது இருக்கட்டும். அடுத்தது வந்து இஞ்சால வாங்கும். இஞ்சால பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ளூ ஒன்று வருது, இது வந்து ரெட்னு வருது. அப்போ வந்து இது வராது. அப்படியே மேலே பாருங்க, மேலேன்னு பார்த்தா 3ம் வரப்போது. இதுக்கும் ப்ளூ, முதலாம் பட்டியும் ப்ளூ, 2ஆம் பட்டியும் ப்ளூ. அதே மாதிரி இதுக்கு வாங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது B2, இது R3, இது வந்து வராது. திருப்பி மேலே பார்த்திங்கன்னா வந்து இப்படி தொடர்ந்து வந்தால் வந்து அடுத்ததும் தொடர்ந்து வர வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. ஆகவே அதான் டக்குன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தோம்னா இது இவ்வளவு வந்து முதலாம் பட்டியிலையும் வந்து ப்ளூவாக இருக்குது, அதே நேரம் 2ஆம் பட்டியிலையும் வந்து ப்ளூவாக இருக்குது. அதே மாதிரி தான் வந்து இதுக்கு இவ்வளவு வந்து முதலாம் பட்டியிலையும் ப்ளூ, அப்புறம் 2ஆம் பட்டியிலையும் வந்து ப்ளூவாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்ன வரப்போகுதுண்டா வந்து இதுவும் வந்து அதே நேரம் வந்து இதுவும் வரப்போகுது. சில பேர் யோசிப்போம், என்ன அவை வந்து நெய்யர் மீது வட்டத்தை தான் விரைந்து காட்ட சொன்னவன், இதை வச்சு என்னென்ன வட்டங்கிறன்னு நிறையெல்லாம் யோசிக்க தேவையில்லை. இதை வச்சு உங்களால் என்ன உருவம் வரையலுமோ அதை வந்து வரையுங்க. அவன் ஃபார்மாலிட்டிக்காக வந்து வட்டத்தை வரைகண்டு வந்து கேட்பான். சரி, என்ன செய்யுங்க, இதை வச்சு இவ்வளோ இப்படி ஒரு வளைஞ்ச உருவத்தை வந்து உருவாக்கி விட்டால் வந்து சரி, ஓகே. பட் இதோட வந்து கேள்வி முடியலை. அவன் என்ன கேட்குறான், அடுத்தது வந்து அதன் நிகழ்தகவை காண்கண்டு வந்து கேட்குறான். எங்களுக்கு தெரியும் எப்போவே வந்து நிகழ்தகவு வந்து பின்னத்தில் தான் வந்து வரப்போகுது. பின்னமண்டா என்ன, கீழே வந்து
ஒரு ஆள் இருப்பார், மேலே வந்து இன்னொரு ஆள் இருப்பார். இப்போ வந்து நிகழ்தகவில் எப்போவுமே வந்து கீழே இருக்கிறது வந்து பெரிய ஆளாக இருக்கும், அதாவது மொத்தமாக இருக்க போகுது. இதில் மொத்தமாக எத்தனை இருக்குது? 25. அது என்னென்னு கண்டுபிடிப்போம். இதில் 20. இதில் வந்து 5 இருக்குது, இதில் வந்து 4 இருக்குது. அப்போ 5 எத்தனை? 20. அதே மாதிரி மேலே என்ன ஆர் வருவினோம்னா இவை ஆற்ற நிகழ்தகவு கேட்டிருக்கணுமோ அதுன்ற எண்ணிக்கை வரும். நாங்கள் அவரைத்தான் என்ன செய்திருக்கிறோம், வட்டத்துக்குள்ளே வந்து வரைஞ்சிருக்கிறோம். அப்போ இதை வந்து எண்ணி போட்டு விட்டிங்கன்னா சரி, மொத்தமாக வந்து 11 வந்து வரப்போகுது. ஆகவே இதுக்குரிய விட வந்து 20 மேல் 11. ஓகே, இதில் வந்து என்ன கேட்கணுமெண்டா வந்து முதலாம் பட்டியலிருந்து எடுக்கப்பட்ட குமிழ் வந்து சுட்டு போவதற்கான நிகழ்தகவு வந்து 0.1 எனவும், இரண்டாம் பட்டியலிருந்து எடுக்கப்பட்ட குமிழ் சுட்டு போவதற்கான நிகழ்தகவு 0.2 எனவும் தரப்பட்டுள்ளது. மாணவன் முதலாம் பட்டியலிருந்து எடுத்த குமிழை சோதித்து அது சுட்டுப்போன குமிழாக இருந்தால் மாத்திரம் இரண்டாம் பட்டியலிருந்து எடுத்த குமிழையும் சோதிக்கிறான். ஓகே, இதை நாங்கள் வந்து வடிவாக கவனிக்க வேணும். என்ன சொல்லினோம்டா, மாணவன் முதலாம் பட்டியலிருந்து எடுத்த குமிழை சோதித்து அது சுட்டு போன குமிழாக இருந்தால் மாத்திரம், அதாவது முதலாவது பட்டியலிருந்து இருக்கைக்கு வந்து சுட்டு போன குமிழாக இருந்தால் மாத்திரம்தான் என்ன செய்கிறாருண்டா வந்து ரெண்டாம் பட்டிக்கு போகிறார். அப்படி என்றாவே எங்களுக்கு வெளிப்படை உண்மையாக என்ன தெரிய வேணும், சுட்டு போகாத ஒன்றாக இருந்தால் வந்து அவர் ரெண்டாம் பட்டியை வந்து சோதிக்கவே இல்லை. அப்படி என்றால் இதுக்குரிய கிளை வந்து வராது. ஏன், அவர் சுட்டு போகாத குமிழாக இருந்தால் வந்து என்ன செய்யலை, அவர் ரெண்டாம் பட்டியில் வந்து சோதிச்சிருக்க மாட்டார். ஏன் அப்படி? ஏனெண்டா சுட்டு போன குமிழாக இருந்தால் மாத்திரம்தான் வந்து ரெண்டாம் பட்டியை வந்து சோதிக்கணுமா. அப்போ இதுக்கு கிளவரும் இதுக்கு கிளவரான்றது வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? இப்போ வந்து இது என்னென்று வந்து பார்ப்போம். ஓகே, இதில் வந்து எங்களுக்கு தெரியும் நிகழ்தகவு வந்து தந்திருக்கணும். வளமையாக பின்னம் பார்வை, பின்னம் தந்தால் என்ன செய்வோம், ஒரு கிளையில் ஒரு பின்னம் வந்தால் மற்ற கிளை காண்றதுக்கு என்ன செய்வோம், முழு பின்னத்திலேருந்து வந்து கழிப்போம். இதில் வந்து பாருங்க நிகழ்தகவு தந்திருக்கணும். இது ஆக ஈஸி. இப்போ நிகழ்தகவு வந்து 0.1 தந்தாலே வந்து நீங்கள் இதுக்கு போகிறது என்ன செய்வீங்கண்டா வந்து எப்போவுமே 1 இருந்து தான் வந்து கழிப்பீங்க. இது என்ன நிகழ்தகவு பெருமானமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்டா வந்து 1 இருந்து தான் வந்து என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். 1 கழிக்கிறது இது அநேகமானாக்கள் சின்ன பிள்ளை வர்றவை 1 நார்மலாகவே ஒரு இலக்கம் இருக்குன்னா என்ன, அதுக்கு அங்கால தான் வந்து தசம் இருக்கிறதா கருதுவோம். அப்போ வந்து இந்த தசத்துக்கு முன்னுக்கு 1 இருக்குது. அப்போ 0.1 தான் கழிக்க போகிறோம். அப்போ கீழே போடைக்கு எப்படி போடுவோம்னா தசத்துக்கு முன்னுக்கு என்ன 0 இருக்குது, தசத்துக்கு முன்னுக்கு 1 இருக்குது, அதுக்கு நேராக தசத்துக்கு முன்னுக்கு 0 வரக்கூடிய மாதிரி போடுங்க. அப்புறம் என்ன 1 தசம் அங்கால ஒருத்தருமே இல்லை, அப்போ 0 தான் வந்து போடுவீங்க. பிறகு 0.1 தான் அப்படியே வரப்போகுது. தசத்துக்கு பின்னுக்கு 1 இருக்குது, தசத்துக்கு பின்னுக்கு 0 இருக்குது, தசத்துக்கு பின்னுக்கு என்ன 1 இருக்க போகுது. இனி வந்து இதில் இருந்து கழிப்போம். 0லேருந்து 1 போகாது, 10லேருந்து 1 போனால் 9. அடுத்தது வந்து இந்த தசம் வந்து 0லேருந்து 1 போகாது, கடன் வாங்கினா 10லேருந்து 1 போனால் 9. இந்த தசம் வந்து அப்படியே இறங்கும். இதை நாங்கள் கடனை கொடுத்துட்டோம் தான், இதில் 0 இருக்க போகுது. 0லேருந்து 0 போனால் வந்து 0.2 வந்து வரப்போகுது. ஓகே, 0.9. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, நான் வீடியோஸ் போடுறேன், கொஞ்சம் வியூஸ் வருது, 1-2 லைக்ஸ் வருது, பட் ஒருத்தரும் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் புரியும் நான் செய்கிற வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கா அல்லது எனக்கு பிரயோசனமாக இருக்கான்னு வந்து எனக்கு விளங்கும். நான் சின்ன ஒரு ஏர்னிங் பிளானுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சில பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, பட் கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை. நான் போட்ட வீடியோ உங்களுக்கு என்ன கருத்து இருந்தாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்னை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லாட்டிலும் அக்கா இது மாற்றணும் அது மாற்றணும்னு சொன்னாலும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து ஒரு தம்ஸ் அப் வந்து போட்டு விடுங்க. ஓகே, நாங்கள் மேலும் கொஷனை வந்து தொடருவோம். ஓகே, அடுத்தது வந்து அவன் என்ன சொல்லியிருக்கணும்னா வந்து இந்த ரெண்டாம் பட்டியிலிருந்து எடுக்க வந்து சுட்டுப்போன குமிழாக இருப்பதற்கான நிகழ்தகவு வந்து 0.2. அப்போ நான் என்ன செய்ய வேணும், இதை வந்து mal போட வேணும். சுட்டுப்போன ஒன்றாதல் அல்லது சுட்டுப்போன குமிழ் வந்து போடலாம், அல்லது இதையே வந்து அப்படியே போடலாம் ஒன்றாதல். அடுத்தது வந்து சுட்டு போகாத ஒன்றாதல். இது வந்து அவை நேரடியாகவே இந்த வசனத்தில் சொல்லியிருக்கணும். சுட்டுப்போன குமிழ் வந்து 0.2. அப்போ இவர் வந்து 0.2 வந்து வரப்போகிறார். அடுத்து இவர் என்னென்று வருவார், நான் என்னென்னு சொன்னால் நிகழ்தகவில் வந்து ஒரு கிளையின் 1 தெரிஞ்சால் மற்றது காண்றதுக்கு என்ன செய்வோம், 1லேருந்து தான் வந்து கழிப்போம். கழிச்சா என்ன வரப்போகுது, 0.8 வந்து வரப்போகுது. ஓகே தானே? அடுத்தது வந்து
உங்களை கேள்வி வைக்கணும் என்னென்னா, ஒரு சோதித்த குமிழ் சுட்டு போகாத குமிழாக இருப்பதற்கான நிகழ்தகவை மேற்குறித்த இரு நிகழ்வுகளையும் கருதி காண்கலாம். அதாவது ஒரு சோதித்த குமிழ் வந்து சுட்டு போகாத குமிழாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவா. இப்போ பாருங்கோ, இது வந்து சுட்டுப்போன ஒன்றாதலாக இருந்துட்டு சுட்டு போகாத ஒன்றாதலாக நாங்கள் கிடைக்க வேணுமெண்டா வந்து அதின் நிகழ்தகவு வந்து என்ன, இதை தாண்டித்தான் இது போகுது. ஆகவே அதின் நிகழ்தகவு காண்றதுக்கு என்ன செய்ய வேணுமெண்டா இதையும் வந்து பெருக்க வேணுமே, இதை தாண்டித்தான் இது வருகுது. அப்போ 0.1 தர 0.8. ஓகே தானே. பிறகு என்ன செய்வோம்னா இதோட முடியலை. பிறகு இது வந்து சுட்டு போகாத ஒன்றாகலாம். அப்போ என்ன செய்வோம், இதையும் வந்து கூட்டி விடுவோம். இதுக்கு பிரச்சனை இல்லையே, இவர் வந்து நேரடியாக வாரார். இவருக்கே நாங்கள் பெருக்கிறோம்டா இவரை தாண்டித்தான் இவர் வாரார். அப்போ இது ரெண்டையும் வந்து பெருக்க வேணும். அப்போ பெருக்கினீங்கண்டா வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு கிடைக்கிற விட வந்து 0.98 வந்து இருக்க போகுது. ஓகே தானே. அடுத்தது நான் ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விரும்பின பாடங்கள், உங்களுக்கு தெரியாத பாடங்களை வந்து நான் படிப்பிப்பேன். அதே நேரம் உங்களுக்கு குறைஞ்ச ஃபீஸில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம். தேங்க்யூ. குட் நைட்.